வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை கௌரவிக்க டாக்டர் மூசா குன்ஹி ஆடியோதொராசிக் சர்ஜன் அவர்களை மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களை ஃபெலிசிடேட் செய்ய டாக்டர் முத்துராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு மாண்புமிகு ரூபி மனோகரன் அவர்களை கௌரவிக்க எங்கள் மருத்துவமனை மெடிக்கல் சூப்பரண்ட் டாக்டர் சஞ்சீவ் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We welcome our cardiothoracic surgeon Dr. Musa Kunhi and our beloved Dr. Ashwani Latha, our interventional cardiologist. எங்களின் நிர்வாகத்தின் சார்பாக வந்துள்ள மருத்துவமனையின் தலைவர், நிர்வாக இயக்குனர்கள், பங்குதாரர்கள், இந்தியன் வங்கி அலுவலர்கள், நலம் விரும்பிகள், நண்பர்கள், எங்களுடைய வெண்டாஸ், மருத்துவர்கள், மருத்துவமனையில் என் உடன் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். வந்திருக்கும் அனைத்து விதமான ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் வரவேற்பு. ஊடக நண்பர்களுக்கான ஒரு சிறு முன்னுரையை மட்டும் முன்னிறுத்தி விழாவின் மற்ற நிகழ்வுகளுக்கு வழிவிடுகிறேன். சற்றேறக்குறைய சென்னையின் மக்கள் தொகையில் 1/3 பங்கை கொண்டுள்ள வட சென்னை ஒரு முழு நேர இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் முழு நேர இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டை கொண்டு கேத்லாப் சேவை மற்றும் அறுவை சிகிச்சை இரண்டையும் துவங்க இருப்பதன் மூலம் வட சென்னையின் முதல் மற்றும் முழுமையான இதய சிகிச்சை மையத்தை மெரிடியன் மருத்துவமனை சாத்தியமாக்கியுள்ளது. அவசர காலங்களில் கோல்டன் ஹார் எனப்படும் குறித்த நேரத்தில் வடசென்னை மக்களுக்கு இதய சிகிச்சையை சாத்தியமாக்கி இருக்கிறோம். இதன் மூலம் மெரிடியன் மருத்துவமனை இத்தகைய சேவைகளை மனதில் கொண்டு ஒரு கூட்டமைப்பால் உண்டாக்கப்பட்டது. கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் இயக்குநர்கள் கட்டுமான வணிகத்தில் இருப்பதால் இத்தகைய மருத்துவ வட்டாரத்தில் அரிதாகவே காணக்கூடிய கிரீன் பில்டிங் எனப்படும் பசுமை கட்டிடம், இது ஆக்சுவலி ஒரு கிரீன் பில்டிங், இது சாத்தியமாகி இருக்கிறது. ஏற்கனவே எம்சி அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த மருத்துவமனை அமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்ட மருத்துவமனை. இந்த சேவை மட்டுமல்லாது வடசென்னையின் முதல் மற்றும் முழுமையான புற்றுநோய் சிகிச்சை மையமாகவும் மெரிடியன் மருத்துவமனை விளங்குகிறது. புற்றுநோய் மருத்துவத்தின் ஆல் 3 மொடாலிட்டிஸ், மெடிக்கல் ஆங்காலஜி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மிக மிக அதிக முதலீடு தேவைப்படும் ரேடியேஷன் ஆங்காலஜி, இந்த 3 மோடாலிட்டிஸையும் கொண்டுள்ள வடசென்னையின் ஒரே மருத்துவமனையாக மெரிடியன் மருத்துவமனை திகழ்கிறது. இத்தகைய உலகளாவிய மருத்துவ சேவைகளை ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதே எங்கள் நோக்கம். இத்துடன் இந்த வரவேற்புரையை முடித்து மற்ற நிகழ்வுகளுக்கு வழிவிடுகிறேன். எங்களுடைய சிறப்பு விருந்தினர்களை
மருத்துவமனையின் சார்பாக கௌரவிக்க அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை நம்முடைய மாதவரத்திலே அமைந்திருக்கின்ற மெரிடியன் மருத்துவமனைக்கு முழு நேர இருதய சிகிச்சை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மருத்துவமனையினுடைய இயக்குநருமான அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, இந்த மருத்துவமனை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் உள்ளங்கவர்ந்த அண்ணன் ரத்தனம் அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் பெருமக்களே, சுமார் 16,000 அறுவை சிகிச்சைகள் செய்து இந்த மருத்துவமனையிலே நிரந்தரமாக இங்கே பணியாற்ற இருக்கின்ற டாக்டர் மூசா அவர்களே, டாக்டர் வில்சன் அவர்களே, டேனியல் அவர்களே, தினேஷ் போன்றவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி மருத்துவத்துறையிலே டிஎன் தமிழ்நாடு ரைசிங் என்று சொல்கிறோமோ, அதுபோன்று வடசென்னையும் தற்போது மருத்துவத்துறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாதவரம் ரைசிங் இந்த மெரிடியன் மருத்துவமனையால் சுமார் 300 படுக்கறைகள் கொண்ட இந்த மருத்துவமனை கடந்த 4.5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இங்கு இருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக வளர்ந்திருந்து இன்றைய தினம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவமனையிலே இருதய சிகிச்சை பிரிவு ஒன்று முழு நேர அளவிலே இங்கே வந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அண்ணன் ராஜரத்னத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் சிவில் இன்ஜினியர். பெரிய பெரிய கட்டிடங்களை வட சென்னையிலே குறிப்பாக மாதவரத்திற்கு வந்து பெருமை சேர்த்தவர். அதற்கு முன்னெல்லாம் மாதவரம் சாதாரண குடிசைகள் அதிகமாக நிறைந்த பகுதி. இப்போது மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதால் இப்போது குடிசைகளெல்லாம் கட்டிடம் மாறி 18 அடுக்கு மாடிகளெல்லாம் கட்டப்படுகின்ற மாதவரமாக இப்பொழுது உருவாகி இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலிருந்தும் கனெக்டிவிட்டி இந்த மாதவரத்திற்கு நிறைய வசதிகள் இப்பொழுது இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு ஆண்டுகளிலே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மெட்ரோ ரயில் வரப்போகிறது. ஆக எங்கள் குடும்ப மருத்துவமனையாக இருக்கின்ற இந்த மருத்துவமனை வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, சமூக சேவையிலே இந்த மருத்துவமனை மெரிடியன் மருத்துவமனை பல இடங்களிலே நான் பார்க்கின்றேன். கிராமத்திலும் சரி, நகரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற இடங்களிலும் சரி, இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி மக்களுக்கு அவர்கள் சேவை செய்வதை காணும்போது உண்மையிலே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடை பொறுத்தவரையும் கல்வியிலும் மருத்துவத்திலும் மிக சிறந்து விளங்குகின்றது. தேசத்திலே முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி, ஆலோசனைப்படி செயல்படுகின்ற மிக சிறப்பாக ஓடி ஆடி எங்கு இருந்தாலும் மருத்துவமனைகளை பார்த்து அது புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய நம்முடைய மாரத்தான் மந்திரி அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை இந்த தருணத்திலே நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய வேகம் எங்களால் எல்லாம் ஈடு செய்ய முடியாது. நாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம். அவருடைய வேகத்துக்கு எங்களால் ஈடு செய்ய முடியாது. யாரிடம் எதை கொடுத்தால் நன்றாக இருக்குமோ அந்த வகையிலே அவரிடம் மருத்துவமனை கொரோனா காலத்திலே
அவர் சமாளித்தவர். கொரோனாவை மக்களுக்கு அங்கிருந்து விரட்டியவர்களில் முக்கிய பங்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசுக்கு உண்டு என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த மருத்துவமனை இங்கிருந்த மக்களுக்கு நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த மருத்துவமனை அல்ல இது பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. எல்லா வசதியும் குறிப்பாக வடசென்னை மக்களுக்கு ஒரு பூனாக, ஒரு வரப்பிரசாதமாக இங்கே கேன்சருக்கு மருத்துவம் செய்யக்கூடிய பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த வசதிகளாம் இங்கே செய்திருக்கிறார்கள். இப்போது இது இருதய சிகிச்சைக்கும் வந்துவிட்டது. மற்ற அனைத்து சிகிச்சைகளுக்கும் இங்கே மருத்துவ வசதி செய்து தரப்படுகிறது. இந்த மருத்துவ வசதி இங்கே தொடங்கப்படுவதிலே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் பெருமை கொள்கிறேன். நான் இந்த மருத்துவமனையை உருவாக்கிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் ராஜரத்னம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து, அண்ணன் மாசு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது. இப்பொழுது கூட நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு அவர் தண்டனம் செல்ல இருக்கிறார். அது காலையிலே மாண்புமிகு முதல்வருடன் பள்ளி கல்வித்துறையினர் 30 விழாவில் கலந்து கொண்டு வந்து இருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்து, அதே போல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு மருத்துவர், நன்றாக பெரிய அளவில் இருந்தவர், பிளாஸ்டிக் சர்ஜரியில் இப்பொழுது எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களே, மற்றும் எங்களுடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுவசனம் அவர்களே, மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக இந்த துறையில் இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்யும் ஸ்பெஷலிஸ்ட் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார் டாக்டர் மூசா அவர்களுக்கும், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், மருத்துவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சொன்னதைப் போல வடசென்னையில் எங்களுக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மருத்துவமனை என்பதை இருப்பதை தவிர தனியார் மருத்துவமனைகள் என்பது குறைவாக இருக்கிறது என்பது இங்கு இருக்கும் மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்த ஒரு கோரிக்கையாக இருந்தது. அந்த விதத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்த பொழுது இந்த அரசின் 2 கண்களாக இருக்கப் போவது மருத்துவம் மற்றும் கல்வி என்று கூறியிருந்தார். அந்த வகையில் மருத்துவத்துறையை அரசாங்கம் மட்டுமே செய்து முடிக்க முடியாது என்ற வகையில் இன்று ஒரு தனியார் மருத்துவமனை சிறப்பாக இந்த பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியினர் யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறப்பான ஒரு மருத்துவம் இங்கே வழங்கப்படுகிறது என்ற விதத்தில் எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நாங்கள் இங்கே இருக்கும் பல துறைகளில் இருக்கும் மருத்துவர்களை அணுகி பேசும்பொழுது இங்கே பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சிகிச்சை பெறுவார்கள் என்பதில்லை. இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டமும் இங்கே செயல்படுத்துகிறார்கள். அதனால் ஏழை மக்களும் இங்கே சிறப்பான மருத்துவ வசதியை பெற்று அதை முழுவதுமாக அரசாங்க செலவிலேயே அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் பல துறைகளில் ஒரு குறையாக இருந்த அந்த குறையை இன்று நீக்கியிருக்கிறார்கள். நமது மாதவன் சுவசனம் சார் சொன்ன மாதிரி இங்கே ஏற்கனவே கேன்சருக்கு ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜின்னு எல்லாமே இருந்தது. கார்டியோதராசிக் அப்படின்றது முழு நேரத்தில் இந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக இன்று இருக்கும் காலகட்டத்தில் கேன்சர் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது. ஸோ பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி வந்த உடனேயே அன்றே அவர்களுக்கு அந்த குறையை நிவர்த்தி, அந்த நோயை நிவர்த்தி செய்யும் விதமாக அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்வதும் இங்கே வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்கள் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெரிடியன் மருத்துவமனையில் முழு நேர இதய அறிவியல் மையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் வாழ்த்தி வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வடசென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர்
பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இந்த மருத்துவமனையின் பயனாளியாகவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதி மக்களின் பாதுகாவல் அரணாகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாங்குநேரி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு ரூபி மனோகரன் அவர்களே, வந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய வசந்த் செல்வி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மூசா குன்ஹி அவர்களே, இதய அறுவை சிகிச்சை நிபுணர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஸ்வானி லதா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் 10வது மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை தந்த இந்த மருத்துவமனையின் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றியவர்களும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரியும் எடுத்து சொன்னதைப் போல கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கும் வாய்ப்பு மரியாதைக்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களால் எனக்கு ஏற்படுத்தி தரப்பட்டது. நான் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் மெரிடியன் மருத்துவமனை குறித்த செயல்பாடுகளை கேட்டறிந்து செல்லுகிற போது இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயனாளிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பயன்பெற்று வருகிறார்கள். மிக சிறந்த வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பல துறைகளிலும் இங்கே செயல்படுத்துகிறார்கள் என்கின்ற விஷயங்களை அறிந்தபோது உண்மையில் மகிழ்ச்சியாகவே இருந்தது. காரணம், மரியாதைக்குரிய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல மருத்துவ கட்டமைப்பு வட சென்னையில் மேம்படுத்திட வேண்டும் என்பதில் அரசுக்கு உறுதுணையாக தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படும் போதுதான் அது மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் இன்றைக்கு ஈட்டியிருக்கிறது. அண்மையில் ஒரு புள்ளி விவரம் ஒன்றிய அரசு அறிவித்தது, மருத்துவ சுற்றுலாவுக்காக தமிழ்நாட்டிற்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு 25 லட்சம் பேர் மருத்துவ சுற்றுலாவுக்காக உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருகிறார்கள். உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயன் பெறுவதற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள். இதுவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கு மருத்துவ வசதிக்காக நாம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வருகிற வெளிநாடுகளைச் சேர்ந்த மருத்துவ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்கின்ற விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு மருத்துவ நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எந்த வகையிலெல்லாம் மருத்துவ வசதிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டு திட்டம். அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கூட ஒன்றிய அரசு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி வைத்திருந்தாலும் இந்த 2007-2008 ஆண்டுகளிலேயே முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலில் இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த காப்பீட்டு திட்டத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 1,47,00,000 குடும்பங்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த 1,47,00,000 குடும்பங்களில் அரசு மருத்துவமனைகளில் எத்தனை மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டு திட்டம்
செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் 964 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனைகளில் செயல்பாட்டில் இருக்கிறது. அதே தனியார் மருத்துவமனைகளில் 1267 மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2231 மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டை விட பெரிய மருத்துவமனைகளில் பெரிய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனாலும் 2231 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் பயன்பாடு என்பது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு மருத்துவ திட்டங்களை இந்த மாநிலத்தில் செயல்படுத்தி உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்திற்கு கடந்த ஆண்டுக்கான ஐநா சபையின் விருது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. 2,44,00,000 மேற்பட்டவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் கூடி உலக அளவில் மக்களை தேடி மருத்துவம் பார்க்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை கண்டறிந்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை தந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள் நடத்துகிற மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கட்டமைப்புக்கு முதன்முறையாக ஐநாவின் விருது கிடைக்கப்பெற்றிருப்பது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புக்கு அந்த வகையில் ஒரு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், வருமுன் காப்போம், இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மக்களை தேடி போய் மருத்துவம் என்கின்ற நிலை மாறி மக்களை தேடி முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சி முடித்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இன்றைக்கு இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமுக்கு சென்று ஆய்வு செய்யவிருக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னை நீங்களாக 37 இடங்களில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மட்டுமே அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது தனியார் மருத்துவமனைகளோடும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மருத்துவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்னார்கள். இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தபோது சொன்னது ஒரு 500 ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அதிக அளவிலான விபத்துகள் நேர்கிற இடங்களை கண்டறிந்து அந்த விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக சாலை விபத்துகளில் அது தேசிய நெடுஞ்சாலையா, மாநில அரசின் நெடுஞ்சாலையா அல்லது உட்புற சாலையா, குடிசை பகுதி சாலையா, எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் முதல் 48 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் பட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் உதவித்தொகை தரப்படும், உதவி செய்யப்படும் என்கின்ற வகையில் திட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னால் எல்லாம் விபத்துகள் நேர்ந்தால் சாலைகளில் போகுபவர்கள் அந்த விபத்தை பார்த்துவிட்டு பரிதாபப்பட்டு கொண்டே செல்வார்களே தவிர அவர்களை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்க மாட்டார்கள். மருத்துவமனையில் சேர்த்தால் பல்வேறு வகைகளில் காவல்துறையின் விசாரணைகளுக்கு, நீதிமன்றங்களின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்குவதற்கு நமக்கு ஏன் இந்த வம்பு என்று போய்விடுவார்கள். அதற்கும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார்.
அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்றால், அரசு மருத்துவமனைகள் 250லும் தனியார் மருத்துவமனைகள் 473லும் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக 723 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெருமதிப்பிற்குரிய மாதவரம் சுதர்சனம், ரூபி மனோகரன் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதுவரை 1 லட்சம் தந்து கொண்டிருக்கின்ற அந்த திட்டம் இனிமேல் 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்போது 2 லட்சம் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை கடந்த 4½ ஆண்டில் எவ்வளவு பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் 4,40,835 பேர் விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். தொடக்கத்தில் 1 லட்சம் ரூபாய், இப்பொழுது 2 லட்சம் ரூபாய் என்கின்ற வகையில் அரசின் நிதி உதவியோடு 4,40,835 பேர் இன்றைக்கு இதன் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார்கள். இதற்காக அரசு 410 கோடியே 43 லட்சம் ரூபாயை இதுவரை இந்த உதவித்தொகையாக தந்திருக்கிறது. இப்படி தனியார் மருத்துவமனைகள் இந்த இன்னுயிர் காப்போம் நிகழ்ச்சியில் ஒரு 473ம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு 1267 மருத்துவமனைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த பணியினை செய்து வருகிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. இங்கே இந்த மருத்துவமனையிலும் கூட ஒரு இருதய சிகிச்சைக்கான ஒரு பெரிய மையம் ஒன்று, இப்பொழுது முழுநேர மையம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தை பொறுத்தவரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேத்த லேப் என்று சொல்லக்கூடிய இருதய கேத்த ஆய்வகம் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இருதய சிகிச்சைகளை எளிதான அணுகுமுறையுடன் சர்வதேச பயிற்சி பெற்ற இதய நோய் நிபுணர்களை கொண்டு பல்வேறு இந்த சிகிச்சைகள் இப்பொழுது வழங்கப்படவிருக்கிறது. பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி, கரோனரி ஆஞ்சியோகிராபி, அதேபோல் அதரெக்டமி, பேஸ்மேக்கர் இம்ப்ளிமெண்டேஷன், எலக்ட்ரோபிசியாலஜி போன்ற பல்வேறு வகையான இந்த நிகழ்வுகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு எதிர்பாராத விதமாக இளம் வயதினரே கூட இதய நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற அரசியல்வாதிகள் நானாக இருந்தாலும், மாதவரம் சுதர்சனம் போன்றவர்களாக இருந்தாலும், டாக்டர் கலாநிதி வீராசாமியாக இருந்தாலும், எங்களை போன்றவர்கள் தினந்தோறும் ஓரிரு இழப்புகளுக்கு சென்று அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது அவருடைய வயதை கேட்கிற போது அதிர்ச்சியாக இருக்கும். 40 வயது 35 வயது உள்ளவர்கள் எல்லாம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு அதிகரித்து வருகிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இது குறித்து இன்றைக்கு WHO இருந்தாலும், ICMR இருந்தாலும், ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் இதற்குரிய பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகள் அதிகரிக்கிறது என்பது உலகறிந்த உண்மையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு, இதற்கான காரணத்தை கண்டறிவதற்குரிய ஆராய்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றாலும் உடனடியாக உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மருத்துவமனையில் எடுத்திருக்கிற முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. தமிழக அரசின் சார்பில் இருக்கிற மருத்துவமனைகளில் இதுவரை 27 அரசு மருத்துவமனைகளில் கேத்தலப் வசதி அரசு மருத்துவமனைகளில் செய்யப்பட்டு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. அண்மையில் 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த இதய பாதிப்புகளுக்கு தொடக்க நிலையாக இருக்கிற அந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பல்வேறு, அதுவும் கிராமங்களில், மலை கிராமங்களில், குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை பாதுகாப்பதற்கு பெரிய அளவில் வசதி இல்லாத சூழல் இருந்தது. கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுடைய உயிர்களை காப்பதற்குள் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையும் இருந்தது. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை
2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஊரில் எங்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713லும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2336லும் இன்றைக்கு அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த லோடிங் டோசஸ் என்கின்ற இந்த திட்டத்தின் பயன்பாட்டினால் இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்று சொல்லப்படுகிற இந்த 3 வகையான மாத்திரைகள் 14 மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தந்து அவருடைய உயிரை அந்த கோல்டன் ஹவர்ஸ் நேரத்தில் காப்பாற்றுகிற அந்த பணியினை இந்த அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் கிராமப்புறங்களில் குக்கிராமங்களில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகள் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு அதில் இன்று வரை எவ்வளவு பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் 20,323 பேர் இந்த லோடிங் டோசஸ் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார். நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த மருத்துவமனைகளில் 2 நாட்களுக்கு முன்னால் கூட முப்பெரும் விழா முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நான் அங்கிருந்து நடந்தே போய் நம்முடைய கொடுமுடி என்கின்ற ஊரில் இருக்கிற மருத்துவமனையை ஆய்வு செய்தேன். அது முடித்து குளித்தலை மருத்துவமனையை வந்து ஆய்வு செய்தேன். நான் ஒவ்வொரு நாளும் வெளியூருக்கு செல்கிற போது வாரத்திற்கு 3 அல்லது 4 மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஆய்வு செய்து வருகிறேன். அப்படி ஆய்வுக்கு போகிற போது அந்த மருத்துவமனையில் இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தால் பயன்பெறுபவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை பெற்று அவர்களுக்கு நானே தொலைபேசியிலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மருத்துவமனைக்கு வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த 14 மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உடனடியாக அங்கே இருக்கிற செவிலியர் எங்களுக்கு அந்த மருந்தை தந்தார். 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அங்கிருந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பினார். அங்கே போய் ஆஞ்சியோ செய்து கொண்டேன், அல்லது ஸ்டன் பொருத்தி கொண்டேன், அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து கொண்டேன், த்ரெட்மில் டெஸ்ட் எடுத்தேன், இசிஜி எடுத்தேன் என்று ஏதாவது ஒரு இந்த பெரிய பெரிய மருத்துவமனைகளில் செய்யப்படுகிற இந்த ப்ரொசீஜர்ஸை சொல்லி இன்றைக்கு நலமுடன் இருக்கிறேன். என்னுடைய உயிரை ஆரம்ப நிலையில் காத்தது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த லோடிங் டோசஸ் ஸ்கீம் தான் என்ற மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்வதை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை 20,223 பேர் அந்த லோடிங் டோசஸால் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறார்கள். இதை சொல்வதற்கு காரணம், இது போன்ற நிலையில் இந்த இதய பாதிப்பு உள்ளவர்களை உடனடியாக காப்பாற்றுவதற்கு இது போன்ற மருத்துவமனைகள் எடுக்கிற இந்த முயற்சி என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது. அரசு நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனை நிர்வாகங்களும் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனைகள் 2. ஒன்று இருதய பாதிப்புகள், இன்னொன்று புற்றுநோய் பாதிப்புகள். புற்றுநோய் பாதிப்புகளுக்கு அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசோதனைகள் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 27 மாவட்டங்களில் அது தற்போது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏராளமான இந்த பெட்சிடி என்று எடுத்துக்கொண்டால் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவிகள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 இடத்தில் இருந்தது. இப்பொழுது 7 இடத்தில் அந்த பெட்சிடி கருவிகள் தமிழ்நாட்டில் அமைய பெற்றிருக்கிறது. இன்னமும் கூட இந்த ஆண்டு 2 இடங்களில் புதிதாக பெட்சிடி கருவிகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இப்படி பல்வேறு முயற்சிகளை அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் எடுத்து வருகிற நிலையில் இந்த மெரிடியன் மருத்துவமனை இன்றைக்கு புற்றுநோய் சிகிச்சையிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அதோடு சேர்ந்து இருதய பாதிப்புகளுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வு வடசென்னை மக்களுக்கு என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அமைப்பு ஒன்று இங்கே தொடங்கி வைப்பதை நான் உண்மையில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இது சிறந்து விளங்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.